ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலேயே உங்களோடு கூட பேசுவதை குறித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தரோடு கூட பேச இருக்கிற ஒரு வேத வசனராக நம்ம சிந்தைகளை திருப்போம். வேதத்தில் உபாகம் எழுதின புஸ்தகம், அதில் 12வது அதிகாரம், அதில் 28 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. நீ உன் தேவனாகி கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் எதிர்கால சந்ததியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் வார்த்தையின்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடங்க. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உதறி தள்ளிட்டு ஓடுறோம். மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனடியாக அந்த காரியத்தை நம்ம ஆசையோடு கூட செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழுகிறோமா அப்படிங்கிறத குறித்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கான எல்லா லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற எல்லா வார்த்தையுமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நீங்கள் போய் மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, நீங்கள் போய் அவங்களுக்காக பெரிய பிளான்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று பண்ணுங்க, ஆண்டவர் சொல்றதை அப்படியே செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசித்து என் பிள்ளைகளுக்காக, எனக்காக, என் சந்ததிக்காக எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே யோசிக்க வேண்டாம். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை குறித்து நான் என்ன செய்யணும், என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அழகாக உங்களை நடத்துவார். இந்த நேரத்தில் இதை பண்ணு, அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தரை மட்டும் பேசுகிறவர். ஜபங்கிறது நம்ம மட்டும் ஏதோ ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு போகிறதில்ல. ஜபம் என்பது நானும் பேசுவேன், அவரே என் கூட பேசுவார். அதுதான் உண்மையான ஒரு ஜபம், இல்லையா? அப்போ நீ ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஒரு ஜபமா உங்க ஜபம் இருக்கணும். அப்ப தேவ பிள்ளைகளே, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்க கவனமா இருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, உங்க பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரங்க சொல்லுகிற இல்லை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் இடத்துல உணர்த்துகிற அந்த வார்த்தையின்படி கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்க. அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த மனுஷனை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிடுவார். அதனால வாழ்க்கை கொடுத்து உங்கள் பிள்ளை எதிர்காலத்து கொடுத்தெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.